குர்ஆனின் மூலமாக ரமலானை பாருங்கள். இதுதான் இந்த வர தலைப்பு. ரமலான் என்பது நோன்புடைய மாதம். ரமலான் என்பது சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது தராவிகளுடைய மாதம். ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம். ரமலான் என்பது ரஹ்மத்தினுடைய மாதம். ரமலான் என்பது மகஃபிரத்தினுடைய மாதம், அதாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். ரமலான் என்பது லைலத்துல் கத்ருடைய மாதம். ரமலான் என்பது இறைவனுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய மாதம். இப்படி ரமலானுக்கு சிறப்புகளை பொதிந்த ரமலான். இவ்வளவு சிறப்புகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற சிறப்புகளை பொதிந்த ரமலானை நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும், எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால்